ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் அஜித்குமார் நடிச்சிருக்கக்கூடிய குட் பேட் அக்லி திரைப்படம் இந்த மாதம் 10ஆம் தேதி தியேட்டர்ஸில் வெளியாக இருக்கு. படத்தினுடைய டீசர் சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய கவனத்தை பெற்றது. ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு அள்ளியது. அந்த வகையில் படத்தினுடைய ட்ரெய்லர் நேற்று வெளியானுச்சு. படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்குமாரின் தீவிர ரசிகர் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அதற்காகவே ஒரு படம் எடுத்த மாதிரி படம் முழுக்க ஃபேன் பாய் சம்பவமாக தான் இருக்கு. பில்லா, தீனா, மங்காத்தா அப்படின்னு சொல்லி படம் முழுக்க அஜித்தின் பழைய திரைப்படங்களோட ரெஃபரன்ஸ் அப்படியே குவிஞ்சு கிடக்கு. கண்டிப்பாக தியேட்டர்ஸில் ரசிகர்கள் கத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றத டீசரை பார்க்கும்போதும் தெரிஞ்சது, ட்ரெய்லர் பார்க்கும்போதும் தெரிஞ்சது. ஸோ படத்தில் ரெஃபரன்ஸ் இல்லை, ரெஃபரன்ஸில் தான் படமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். படத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன காட்சிகள் ஃப்ரேம்களில் ஆரம்பித்து ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய டயலாக்லேருந்து எல்லாமே அஜித்குமார் அவர்களின் பழைய திரைப்படங்களுடைய ரெஃபரன்ஸ் ஆகவும் சோஷியல் மீடியாவில் சமீபத்தில் ஹிட் அடித்த வசனங்களாகவுமே இருக்குது. முக்கியமாக அஜித்குமார் அவருடைய லுக்கை பற்றி பேசணும் அப்படின்னா, கடந்த சில வருடங்களில் கடந்த சில திரைப்படங்களில் இப்படி ஒரு அஜித்குமாரை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மல்டிபிள் லுக்ஸில் பார்க்கறதுக்கே வேற மாதிரி இருக்காருங்க. அதே மாதிரி ரொம்ப ஜாலியான ஃப்ரெஷ்ஷான படு ரகலையான ஒரு ஏகேவை ஆன் ஸ்கிரீனில் பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு இந்த ட்ரெய்லர் ஒரு ஆகச்சிறந்த உதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய மகனுக்காக வன்முறையிலிருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய அஜித்குமார் அவர்கள் தன்னுடைய மகனுக்கே ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது மறுபடியும் அந்த வன்முறையை கையில் எடுக்கிறாரு, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள பழி வாங்குறாரு. இதுதான் படத்தினுடைய ஒன்லைன் அப்படின்றது படத்தினுடைய ட்ரெய்லர்லேயே வெளிப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் தான் இந்த படத்தினுடைய வில்லன் அப்படின்றதையும் ட்ரெய்லர் மூலமாக நமக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. படத்தினுடைய ஸ்டோரி லைன் எப்படி இருந்தாலும் படம் ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவமாக இருக்க போகுது அப்படின்றது ட்ரெய்லர்லேயே நல்லா தெரியுது. ஆனால் அவருடைய பழைய திரைப்படங்களுடைய ரெஃபரன்ஸ் ஓரளவுக்கு இருந்தால் பரவாயில்ல, படம் முழுக்க அதுவே இருந்தால் தகட்டி வைப்பா அப்படின்றது தான் இப்போ ரசிகர்களோட ஒரே கவலையாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் குட் பேட் அக்லி செய்ய போகிறது சம்பவமா அல்லது சரித்திரமா அப்படின்றத.